பச்சை மொச்சை இருக்கா? அப்போ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மொச்சை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தக்காளி பழம் வந்து அதிகமாக போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளி கம்மியாக ஊற்றிக்கலாம். ஒரு 4 தக்காளி பழம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மல்லித்தலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுருங்க. 3/4 வேக்கால் வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம புளி கரைச்சல் வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம். அது கூட வந்து டேஸ்ட்டுக்கு 2 கத்திரிக்காய் அறுத்து போட்டிருக்கேன். அதே சேர்த்து அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து அதில் ஊற்றி இன்னும் ஒரு விசில் மட்டும் விடுங்க. விட்டதுக்கப்புறம் கத்திரிக்காயும் மொச்சும் ஓரளவுக்கு வெந்திருக்கும். தண்ணி மட்டும் கொஞ்சம் வற்றணும். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கேஸில் வச்சிங்கன்னா நல்லா வந்து வற்றிடும். வற்றினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சீரகம், 5-6 வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு அந்த எண்ணெயில் வதக்கி விட்டு மேலே ஊற்றி கிண்டி விட்டு சோத்துக்கோ இல்லை சப்பாத்திக்கு நைட்டுக்கு வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி